அண்ணாமலை கட்சியில் சேர்ந்த நாள் முதலே நான் ஆடு மேய்க்க போயிடுறேன், எனக்கு என்ன, நான் விவசாயமாக, எனக்கு தலைவரா அது ஒரு வெங்காயம், அது ஒரு புண்ணாக்கு, எல்லாமே பேசியிருக்கிறார். அப்போது அது எல்லாமே அவருடைய பொறுமையின்மையை, எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கான இடம் இருக்கிறது, அது இது இல்லைங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருந்ததே நான் பார்க்குறேன். இதை இப்படியும் பார்க்கலாம். இல்லைன்னா இல்லை இயக்கத்தை நான் வலுப்படுத்தணும், அதுக்காக கட்சியில் வந்தேன், கட்சி சரியில்லை, இனிமேல் இயக்கத்தை வலுப்படுத்துகிறேன். அண்ணாமலை தமிழகத்துக்கு வரத்துக்கு முன்னால் இத்தனை பேருக்கு அவர் தெரிஞ்சிருந்தது. அதையும் அமித்ஷாவும் மோடியும் தானே அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ணலாமா இல்லையா? அதனால் அண்ணாமலை ஏ டீமா பி டீமா, இல்லை அண்ணாமலையினுடைய டீம் பிஜேபியா, அந்த கேள்விக்கெல்லாம் நான் போகவே இல்லை. ஆனால் அண்ணாமலை ஒரு இயக்கம் வைத்திருந்தார், அந்த இயக்கம் வலுப்பெறவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு பிஎல் சந்தோஷி மாதிரி, எதுக்குப்பா நீ போய் ஒரு இயக்கம் வச்சுட்ருக்க, கட்சியில் இருந்தால் இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படி சொல்லும்போது கட்சிக்கு வந்தார். கட்சிக்கு வந்தவர் என்னுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு இயக்கம் தான் தேவை, என்னுடைய வெற்றி அதில் தான் இருக்கணும் இவர் முடிவு பண்ணியிருக்கலாம். அப்போ இயக்கம் தான் வெற்றிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார், கட்சி வெற்றி இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். ஆனாலும் இப்போ என்ன சொல்கிறார், இயக்கம் கட்சியாக மாறும்னு சொல்கிறார். நிறைய பில்லு வருது, அதனால் திமுக எம்பியினுடைய சப்போர்ட் வேணும், அதனால் எல்லாருடைய சப்போர்ட் வேணும். அப்படி திமுக மாறி சப்போர்ட் பண்ண யாரும் வேண்டாம். இப்போது ஒரு கட்சிக்கு எப்படி கழுத்தறுத்துட்டு வர்றதுங்கிறது காங்கிரஸ் காமிச்சிருக்கு. இன்றைக்கி விஜய் கழுத்தை நாளைக்கு யாருக்குமா இருக்காதாங்கிறதும் நமக்கு சொல்ல முடியாது. அதனால் தமிழர் நலன்தான் சிறுபான்மையினருக்கு முக்கியம் என்று இருந்தால் திமுக கூட தானே இருந்திருக்கணும். அப்போ சிறுபான்மையினருக்கு சிறுபான்மையினர் நலன் தான் முக்கியம். இவர்கள் அவர்கிட்ட போய் அந்த எந்த அளவுக்கு தேச உணர்வாளர்களே வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி, தீத்தமிழ் பிரபாகரன். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நம்பி நாராயணன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம் பிரபாகரன். சொல்லுங்க. பாஜக இன்னைக்கு வலுவிழந்து வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. பாஜகவில் இருக்கிறவங்களாம் வேற கட்சிக்கு போறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தேசிய தலைமை மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் தமிழகத்துக்கு கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு உங்களோட பதில் என்ன? விஜய், 3 கேள்விகளுமே என்னை பொறுத்தவரை கேள்விகளே தவறானது அப்படிதான் என்னுடைய பார்வை. ஆனால் கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குது, உங்களுடைய பார்வையில் கேள்வி கேட்குறீங்க, ஆகையினால கேள்வி தவறு என்று சொல்வது இன்னொரு வகையில் அது ஒரு வயலன்ஸ். அதை நான் எதுக்காக சொன்னேன் அப்படி சொன்னேன், இன்றைக்குமே நீங்கள் கன்சாலிடேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, தெரியுமா? கன்சாலிடேஷன்னா என்ன? ஒரு ரோடு போடுவாங்க, முதல்ல அப்படி சரளக்கல்லை பரத்துவாங்க, அப்புறம் ஒரு ரோலரை விட்டு அப்படி ஒரு அமுக்குவாங்க, அப்புறம் ஜல்லியாக போடுவாங்க, அப்புறம் ரோலரை விட்டு ஒரு அமுக்குவாங்க, அதில் கொஞ்சம் அப்படி திரிச்சு விழும். இதெல்லாம் இயல்பாக எந்த இடத்துலையுமே கன்சாலிடேஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ். பாஜகலேருந்து நிறைய பேர் போகிறாங்க, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா புதுசாக ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்கு, அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு நியாயம் இருப்பதாக அவங்க நம்புகிறாங்க. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம், அதே மாதிரி மூமெண்ட் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் என்னுடைய இன்னொரு பேட்டியில் இன்னொரு சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் கூட இதெல்லாம் ஒரு ஸ்பர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கான அவர்கள் திரும்பி வரக்கூடிய காலமும் வரும். இருக்கிறவங்க அப்படி போகும்போது தான் இணைப்பு, ஓஹோ என்னென்ன தவறு செய்து விட்டோம் என்று புரிந்து கொண்டு இந்த இணைப்பு அதிகமாக நெருக்கம் கூடும். ஆகையினால இதை நான் ஒரு கன்சாலிடேஷன் ப்ராசஸாக பார்க்குறேனே தவிர பாஜக வலுவிழந்து வருகிறதுன்னு பார்க்குறத விட பாஜக ஒன்றிணைந்து வருகிறது, வலுப்பெற்று வருகிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தேசிய தலைமை தமிழகத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா? அதுவும் தவறான பார்வைங்க. இன்னைக்கு இந்த தேர்தலுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது அப்படின்னா, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நிலைப்பாடாக. கண்டிப்பாக
அது எப்படி நடந்தது? அது மேஜிக்காக நடந்ததா, இல்லை தானாக நடந்ததா, இல்லை விஜயனுடைய வெற்றிக்கு பாஜக பின்னணியில் இருந்ததா? இந்த கேள்விக்கான பதிலெல்லாம் நேயர்கள்ட்ட நான் விட்டுறேன். ஆனால் பாஜக நினைத்தது என்ன? திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, திமுக இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். காங்கிரஸ் இல்லாத இந்தியாவும் வரும். ஏன்னா இப்போது ஒரு கட்சிக்கு எப்படி கழுத்தறுத்துட்டு வர்றதுங்கிறது காங்கிரஸ் காமிச்சிருக்கு. இன்றைக்கி விஜய் கழுத்தை நாளைக்கு அறுக்குமா இருக்காதாங்கிறதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அதனால் அதாவது அவங்கவுங்க, அதாவது திமுகவே தேவையில்லாமல் காங்கிரஸை சுமந்ததுன்னு தான் நான் நம்புவேன். ஏன்னா நம்ம பல எச்சரிக்கை கொடுக்கல. அதை திமுகவுமே சொல்லுறாங்க, தேவையில்லாமல் எங்களுக்கு ஒரு சுமையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த சுமையை தள்ளிவிடக்கூடாது என்று, அதாவது திமுகவுக்கு அத்தனை கெடுதலும் செய்த கட்சி காங்கிரஸ். அதாவது இன்னும் ஒரு வகையில் சொல்கிறதா இருந்தால், திமுகவினுடைய அரசுகளை கலைத்தது, திமுக பற்றி இந்த பக்கம் ஊழல் குற்றச்சாட்டில் கனிமொழி ராசாவை உள்ள தூக்கி போட்டு, அந்த பக்கம் இதில் அறிவாலயத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினது, எல்லா அவமானத்தையும் பொறுத்து கொண்டு திமுக தூக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தூக்கினாங்க? ஒரே வார்த்தை, திமுகவுக்கு தமிழர் நலனை விட, நன்றாக சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை குறிச்சுக்கணும், தமிழர் நலனை விட மைனாரிட்டி நலன் முக்கியமாக இருந்தது. இது கொஞ்சம் அப்போ மைனாரிட்டி வேறு தமிழ் வேறையா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுவது எனக்கு புரிகிறது. ஆனால் அப்படி இல்லை. மத ரீதியாக அவர்களுக்கு தமிழர் அப்படிங்கிறத விட சிறுபான்மையினரை பாதுகாக்கிறது அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால அவங்க சிறுபான்மை பாலிட்டிக்ஸில் போய் காங்கிரஸை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்படி தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டின்னு அவங்க நம்பலை. காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை கட்சியாக நம்பினார்கள். அப்போ சிறுபான்மையினரை பிடித்து கொள்வதற்கு காங்கிரஸ் தேவை என்று நினைத்தார்கள். அதே சிறுபான்மையினர் இன்னைக்கு காங்கிரஸ் தான் தேவை, திமுக தேவையில்லைன்னு போயிருக்கிறாங்க. இப்போது தமிழர் நலனை காப்பாற்றுறதுக்கு சிறுபான்மையினர் இருப்பார்களானால், என் கேள்வி இப்போ திமுக கேட்குறேன், தமிழர் நலன் தான் சிறுபான்மையினருக்கு முக்கியம் என்று இருந்தால் திமுக கூட தானே இருந்திருக்கணும். அப்போ சிறுபான்மையினருக்கு சிறுபான்மையினர் நலன் தான் முக்கியம். இவர்கள் அவர்கிட்ட போய் அந்த எந்த அளவுக்குன்னா, ஒரு கோர்ட்டு தீர்ப்பு சொன்னால் கூட எங்கே என்னுடைய அந்த மைனாரிட்டி ஓட்டு போய்விடுமோன்னு அமல்படுத்தாத அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்கின திமுக 60 வருஷமாக இருந்த கட்சி இன்னைக்கு அவங்கள விட்டு போயிடுதேன். ஏன் போனாங்க? அவங்களுக்கு இவங்க எந்த தீமையும் பண்ணலையே. திமுக கற்றுக்கொள்ள ஒரு பாடம் இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஆனால் திமுகவுக்கு பாடம் மட்டும் கற்றுக்கல, ஆட்சியிலிருந்து போயிருக்கு. இது பாஜகவினுடைய சாதனையாகத்தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சரி நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? தனிச்சு போட்டிடணுன்றாங்க, சிலர் கூட்டணி வைக்கணுன்றாங்க. ஆனால் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜக வளரணும்னா தனிச்சு போட்டிடுறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, இதில் 2 கருத்து. இதாவது கருத்தியல் ரீதியாக நான் ஓப்பனாக சொல்லுறேன், இது சரி அது தவறு அப்படின்னு எதுவுமே கிடையாது. எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குது, கொள்கை ரீதியாக இருக்குது. கம்யூனிசம் இருக்கிறது. நான் கம்யூனிசம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத விட, அது ஏற்கத்தக்கதா ஏற்கத்தக்கது இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது யதார்த்தத்துக்கு ஒத்து வருகிறதா? நீங்கள் நிறைய விஷயம் பேசலாங்க, யதார்த்தத்துக்கு ஒத்து வருகிறதா? அப்போது சிலர் இது யதார்த்தம்னு சொல்ல போகிறாங்க, சிலர் இது யதார்த்தம் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ கூட்டணி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, நம்ம ஏன்னா கேரளாவில் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, கேரளாவில் எவ்வளவு தனியாக நம்ம போட்டி போட்டாலும் கூட நம்மளால் ஆட்சிக்கு வர முடியாது. 18%, 19%. கண்டிப்பாக நீங்கள் 30% தாண்டாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியாது. அந்த 30% எங்கே வேணுங்கிற ஒரு கேள்வி தானே நமக்கு வரணும். ஆமாம். ஒன்று, அவங்க ஆட்சியில் கூட்டணி வேணுங்கிறாங்க. சில என்ன ஆனாலும் பரவாயில்ல நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக போகணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு கிளாஷ். ஆனால் மேலே உள்ளவர்களுக்கு இன்னொரு கட்டாயம் இருக்கிறது. என்ன கட்டாயம் இருக்கிறது? அதிக
எம்எல்ஏ வந்தால் அதிக ராஜ்யசபா எம்பி, அதிக எம்எல்ஏ அதிக ராஜ்யசபா வந்தால் பில்லு பாஸ் ஆகும். அதனால் அந்த ஆப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இன்றைக்கி 2024 நாம் வந்து ஒரு கூட்டணிக்கு போய் ஒரு நிறைய நம்பர் வந்திருந்தா அங்கே 240 சீட்டோட ஒரு கஷ்டம் வந்திருக்காது முடியும். ஆமாம், அந்த கேள்வியும் இருக்கு இல்லையா? அதனால் இதில் தனி இல்லையான்னு பார்க்குறத விட மாநில பார்வை, மத்தியில் உள்ள பார்வை, ரெண்டுலையும் இவர்களுக்கான நியாயம் அவர்களுக்கான நியாயம். ஆனால் ஒரு கட்சி அப்படின்னா மத்திய தலைமைக்கு கட்டுப்பட்டால் தாங்க அது கட்சி, அவ்வளோதான். மத்தியில் கூட்டணியை சொன்னால் கூட்டணி, அப்படித்தான் நான் பார்க்குறேன். இப்போ சமீபத்திலாம் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியிலேருந்து விலகி தனியாக ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கட்சியிலேருந்து வெளியேறன்னு சொன்னதுக்கப்புறம் அவருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி பாஜக இருக்கவங்களே அவர் அண்ணாமலை செய்தது சரி, அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பாஜகலேருந்து வெளியேறி அந்த அமைப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பாஜகவையும் தாண்டி இந்த பரிவார அமைப்புகளில் இருக்கவங்களும் வந்து அண்ணாமலை செய்தது தவறு, அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் யாருக்குமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் செய்தது முழுக்க தவறு, அவருக்கான ப்ரமோஷனை தான் அவர் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தூற்றி வரதையும் நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை என்னதுங்க சார்? இதில் எனக்கு ஒரே ஒரு கருத்து, நம்ம சேனல் மூலமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது ரெண்டு பக்கமும் கொதிநிலையில் இருக்கு. இந்த கொதிக்கிற தண்ணீரில் முகம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. தண்ணி கூலாக இருந்தால் தான் நீங்கள் முகமே பார்க்க முடியும். இப்போ ரெண்டு பக்கத்துக்கும் என்னுடைய வேண்டுகோள், மூத்த பத்திரிகையாளராக முதல்ல கொதி நிலையிலேருந்து இறங்கி வாங்கங்கிறது. இதுதான் முதல் வேண்டும். ரெண்டு பக்கம் அண்ணாமலை செய்தது சரியா தவறா அப்படின்னா எத்தனையோ பேர் கட்சி உடைச்சிட்டு போயிருக்காங்க, கட்சி உடைச்சிட்டு போய் நிரூபித்திருக்கிறார்கள். காங்கிரஸில் கட்சி உடைத்தவர்கள் எல்லாம் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அப்போ காங்கிரஸில் கட்சி உடைக்கும் போது அதில் உள்ள நியாயத்தை நாம் போற்றி இருக்கிறோம். பிஜேபியில் கட்சி உடைத்தவர்கள் அவர்கள் வெற்றி பெறவில்லை, அது உண்மை. பெரும்பாலும் யாரும் வெற்றி பெறவில்லை. அது எங்கள் ராஜா நான் சொல்கிறது 100% உண்மை. காங்கிரஸில் கட்சி உடைத்தவர்கள் வெற்றி பெற்றார்கள், நம்ம ப்ரொஃபஸர் சீனிவாசன் சொன்னது அதுவும் 100% உண்மை. 2 பேருமே ராஜாவை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆகையினால நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ கட்சி உடைக்கப்பட்டதா, உடைக்க முயற்சி நடந்ததா என்றால் முயற்சி நடந்தது, அதுலேயும் சிலர் பண்ணாங்க, தோல்வி அடைந்தார்கள். இப்போ அண்ணாமலை வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா? அவர் கட்சி உடைச்சிட்டு போனாரா உடைக்காமல் போனாரா அப்படின்னு கேட்டால் அவர் வந்து கட்சியை உடைச்சிட்டு போயிட்டாருன்னு நான் நம்பலை. ஏன்னா கட்சியை வந்து அவர் தூக்கிட்டு போகலை. அவரும் வந்து கட்சிக்கு எனக்கும் ஏதோ யார் மேலேயும் அலிகேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. அவர் எனக்கு என்று ஒரு அஜெண்டா இருக்குது, அதுக்காக அவர் போயிருக்கிறார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால். அது எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது சுதந்திரமாக பணியாற்ற வேண்டும்ங்கிற அவா என்ன நிர்வகிக்க வேண்டும் என்ற அவா வரும். அது வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம். அது அந்தந்த அனுபவத்தில் வரும்போது அது அண்ணாமலை போன்றவர்களுக்கு அவருடைய வயது, அவருடைய அந்த வேகம், அது வந்து அதில் இன்னும் பலர் தூண்டி, இப்போ அரசியல்லையே வைகோ என்பவர் தூண்டிவிடப்பட்டார் திமுகவுக்கு எதிராக. கடைசியில் திமுகவில் போய் சரண்டர் ஆனார். அப்போ எம்ஜிஆரும் அப்படி எடுத்துக்கலாமா சார்? அதுதான் சொல்கிறேன். இல்லை எல்லாருக்கும் அது பொருந்தாதுன்னு சொல்லிட்டேன். எம்ஜிஆர் வெற்றிகரமாக வந்தார், எம்ஜிஆர் உடைக்கத்தான் செய்தார். ஏன்னா இவங்க தூக்கி எறிந்தார்கள். திமுக தூக்கி எறிந்தது. எம்ஜிஆருக்கு பின்னால் ஒரு ஃபோர்ஸ் இருந்தது. கல்யாண சுந்தரனும் ஒரு பெரிய லீடர் இருந்தார், கம்யூனிஸ்ட் கட்சி லீடர் இருந்தார். அவரெல்லாம் எம்ஜிஆருக்கு கைடு பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. அண்ணாமலையுமே வந்து பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அவர் எந்த விதமான பொறுப்புகளும் கொடுக்கப்படலை. இல்லைங்க, மாநிலத்தில் அகில இந்திய தலைவர் மையத்தில் வர்றதுக்கு லேட் ஆச்சா இல்லையா? இனிமேல் அவர் இன்னும் நிதின் நவீன் வந்து அவருக்கான டீம் இன்னும் போடலைல்ல. ஆமாம். அப்புறம் அதாவது சில நேரத்தில் பொறுமை வெற்றி அடையும், சில நேரத்தில் பொறுமையின்மை நாங்கள் போகிறோங்கிறது வரும். ஆனால் இதில் அண்ணாமலை தரப்பில் எனக்கு அண்ணாமலை புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாராட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு கட்சி வரும்போது கட்சி வளப்பெறுகிறது. நான் எப்போதுமே அதை சொல்லுவேன். ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம் காங்கிரஸாக மாறுகிறது. ஒரு பகுத்தறிவு இயக்கம்
திமுகவாக மாறுகிறது. ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன், இந்து தேசியம், இந்து ராஷ்டிரம் இப்படி பேசக்கூடிய ஒரு இல்லை கல்ச்சுரல் நேஷனலிசம் பேசக்கூடிய ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துக்கு ஒரு கட்சி தேவை என்று பாரதிய ஜனசங்கம் வருகிறது. தமிழ்நாட்டில் இருந்த ஒரு நக்சல் இயக்கம் விசிகாவாக வருகிறது. தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கேஸ்ட் மூமெண்ட், வன்னியர் மூமெண்ட் கட்சியாக மாறுகிறது. அப்போது ஒரு ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட், ஊழல் ஒழிப்பு, ஆம் ஆத்மி கட்சியாக மாறுகிறது. ஆமாம். அப்போது ஒரு பகுத்தறிவு கட்சி, கடவுள் வேண்டாம் பகுத்தறிவு கட்சி, நீதி கட்சி, சமூக நீதி இயக்கம் ஒரு திமுகவாக மாறுகிறது. அப்போ என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இயக்கம் கட்சியாக மாறும்போது கட்சி தலைவர்களே, அதாவது இயக்கத்தின் தலைவர்களே கட்சிக்கும் தலைமைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த இயக்கம்ங்கிறது பலவீனப்பட்டு போய்விடும். அப்புறம் 4ஆம் காலம் அந்த இயக்கம் காணாமல் போகும். தேர்தலில் இந்த கட்சி வரும், தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு கட்சியும் காணாமல் போயிடும். ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை பொறுத்தளவில் இயக்கம் கட்சியாக மாறலை. இந்த இயக்கத்தின் கொள்கைகளை அரசியல் தளத்தில் சொல்லுவதற்கு ஒரு கட்சி வேணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இன்றைய தினம் ஜூன் 23 டாக்டர் ஷியாம் பிரசாத்தினுடைய நினைவு தினம். அவர் தான் ஜனசங்கத்தை ஆரம்பிக்கிறார். அவர் போய் பரமபூஜ்ய குருஜிட்ட கேட்குறார், ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ஏன்னா சங்கத்துக்கு ஒரு அழைப்பு இருந்தது. இதில் காந்தி கொலையை தொடர்ந்து இருந்த போதே காங்கிரஸில் ஆர்எஸ்எஸை காங்கிரஸ் கூட இணைத்து விடுங்கள்னு வல்லபாய் பட்டேல் கேட்டிருந்தார். இவரும் ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் கட்சியாக கூட மாற்றலாமேன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் குருஜி ரொம்ப தெளிவாக இல்லை, நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிங்க, நாங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் நாங்கள் கொடுப்போம். அப்போது ஆர்எஸ்எஸ் உடைய மனித வளத்தில் ஒரு கட்சி, இயக்கமாக கட்சியாக, இயக்கம் கட்சியாக மாறலை. இந்த ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு ட்ராவல் பண்ணதுனால இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. அப்போது முதல்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு இயக்கம் பழுவாக இருக்கணும். ஒரு அரசியல் கட்சினா நீங்கள் ஆரம்பித்த உடனேயே போட்டி வரும், பொறாமை வரும், எனக்கு அந்த பொறுப்பு எந்த பொறுப்பு. அப்போ கொஞ்சம் அந்த வெற்றியை கண்ணில் காமிச்சிட்டு நீங்கள் கூட்டிட்டு போகும்போது அந்த காரியகர்த்தாருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அண்ணாமலை ஒரு இயக்கம் வைத்திருந்தார், அந்த இயக்கம் வலுப்பெறவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு பிஎல் சந்தோஷி மாதிரி, எதுக்குப்பா நீ போய் ஒரு இயக்கம் வச்சுட்ருக்க, கட்சியில் இருந்தால் இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படி சொல்லும்போது கட்சிக்கு வந்தார். கட்சிக்கு வந்தவர் என்னுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு இயக்கம் தான் தேவை, என்னுடைய வெற்றி அதில் தான் இருக்கணும் இவர் முடிவு பண்ணியிருக்கலாம். அப்போ இயக்கம் தான் வெற்றிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார், கட்சி வெற்றி இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலும் இப்போ என்ன சொல்கிறார், இயக்கம் கட்சியாக மாறும்னு சொல்கிறார். அப்போ கட்சியாக மாறும்போது இதே ஸ்ட்ரென்த் அண்ணாமலைகிட்ட இருக்கணும். அவர் இயக்கம் கட்சி எல்லாத்துக்கும் அவர் வித்தியாசம் புரிந்து கொண்டார். இயக்கத்தில் நான் தான், எனக்கு ஒன்று ஒரு மக்கள், எனக்கு ஒன்று ஒரு நாடு அப்படின்னு இந்த முருகப்பெருமான் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நான் தான் அப்படின்னு போயிருக்கார். அந்த நான் தான் இல்லை நாம் தான் அவர் மாறும்போது என்ன ஆகுங்கிற கேள்வி இருக்கிறது. சரியா? ஆகையினால எனக்கு இதில் ஒரே ஒரு ஐயப்பாடு இல்லை. ஏன்னா அண்ணாமலை கட்சியில் சேர்ந்த நாள் முதலே நான் ஆடுமைக்க போயிடுறேன், எனக்கு என்ன, நான் விவசாயமாக, எனக்கு தலைவராக, அது ஒரு வெங்காயம், அது ஒரு புண்ணாக்கு, எல்லாமே பேசியிருக்கிறார். அப்போது அது எல்லாமே அவருடைய பொறுமையின்மையை, எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கான இடம் இருக்கிறது, அது இது இல்லைங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருந்ததே தான் நான் பார்க்குறேன். இதை இப்படியும் பார்க்கலாம். இல்லைன்னா இல்லை இயக்கத்தை நான் வலுப்படுத்தணும், அதுக்காக கட்சியில் வந்தேன், கட்சி சரியில்லை, இனிமேல் இயக்கத்தை வலுப்படுத்துகிறேன் அப்படின்னு வரும்போதே அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்குமா அது எனக்கு தெரியாது. அது அண்ணாமலைக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இந்த அதை நான் சொல்ல முடியாது. பாஜகவின் பி டீம் அண்ணாமலை அவரை தேசிய தலைமை தான் இது மாதிரி வேற ஒரு பேர்ல இந்த கேள்விக்கு பதிலுக்கு முன்னால் விஜய், இது இயக்கம் சார்ந்த அண்ணாமலையை பற்றி உங்களுடைய பதிலுக்கு சொல்லிட்டேன். ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஆகையினால வலுவிழந்ததா அண்ணாமலை இப்படிப்பட்டாரா சொல்லுங்க. இல்லைங்கிறேன். ஏன் இல்லைன்னா, இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் இன்னைக்கு அண்ணாமலை மூமெண்ட் வந்து விட்டது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக
சார் 2014க்கு அப்புறம் வந்தவங்க தான் சார் இன்னைக்கு நிறைய. அதுக்கு முன்னால் எத்தனை பேர் கட்சியில் இருந்திருக்காங்க. ஜனசங்க காலத்துல தமிழ்நாட்டில் எத்தனை சாதனைகள் நடந்திருக்கு, எத்தனை பலிதானங்கள் நடந்திருக்கு. இந்துமன ராமகோபாலன் தாக்கப்பட்டார். அன்னைக்கு யார் இருந்தா? மதுரை ஸ்டேஷன். அன்னைக்கு என்ன ஹிந்தி எழுச்சி இல்லாமல் இருந்ததா? ஹிந்தி எழுச்சி இருந்ததுனால தான் ராமகோபாலன் தாக்கப்பட்டார். ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் குண்டு வச்சாங்க. ஏன் குண்டு வச்சாங்க? ஹிந்தி எழுத்து இருந்ததுனால தான் குண்டு வச்சாங்க. ஹிந்தி எழுச்சி என்பது, தேசிய எழுச்சி என்பது இன்றைக்கி நேற்று வரல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு எத்தனையோ 130 பேருக்கு மேலே பலிதானி ஆகியிருக்கிறார். இதே இப்போ திருச்சியில் என்ன பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, உறையூரில் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து 100 மீட்டர் போனால் டாக்டர் ஸ்ரீதரனுடைய வீடு இருக்கிறது. டாக்டர் ஸ்ரீதர் ஏன் பலிதானியாக்கப்பட்டார்? ஏன் ஜிகாதிகளால் கொலை செய்யப்பட்டார்? அப்படி எண்ணற்ற தியாகிகளால் உருவான ஒரு இயக்கம். நான் அதனால தான் சொல்கிறேன், நாமளை இயக்கத்தை நான் இல்லை என்று சொல்லவில்லை. இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னால் திருநெல்வேலியில் இந்து மன்னனுடைய மாநில பொதுக்குழு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் இயக்கம் என்று ஒன்று வேண்டுமானால் எண்ணற்ற இந்து இயக்கங்கள் இருக்கிறது. அண்ணாமலை கூட போனவங்க இங்கே வரலாம், அவங்களுக்கு இயக்கம் தான் வேணும்னா. கட்சின்னு இருக்கிறதுனா மோடி அமித்ஷா நடத்துகிற கட்சியோட ஒரு பெரிய கட்சி நாட்டுக்கு வலிமை தர முடியாது. ஆகையினால அவங்க இல்லை வரலாம். ஆனாலும் கூட அவங்களுக்கு இப்போ ஒரு எமோஷன் பீரியடு. ஏதோ ஒரு இடத்துல வந்த ஸ்பீடில் அண்ணாமலைக்கு வந்து தகுந்த மரியாதை கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்குமானால் ஒரே ஒரு கேள்வி தான் அவர்களுக்கு. அண்ணாமலை தமிழகத்துக்கு வரத்துக்கு முன்னால் எத்தனை பேருக்கு அவர் தெரிஞ்சிருந்தது? அதையும் அமித்ஷாவும் மோடியும் தானே அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ணலாமா இல்லையா? அதனால் அண்ணாமலை ஏ டீமா பி டீமா, இல்லை அண்ணாமலையினுடைய டீம் பிஜேபியா, அந்த கேள்விக்கெல்லாம் நான் போகவே இல்லை. ஆனால் நான் சொல்கிறது, இந்த 2 விஷயத்தையும் ஒரு ஆள் பார்த்தா அவருக்கு தெளிவாக தெரியும், நமக்கு பேரன்பாடி தான், கட்சி தான் அப்படின்னு புரியும் நான் நம்புகிறேன். மற்றபடி அண்ணாமலை கூட ஒரு உணர்ச்சியில் பேசியிருக்கிறார். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கேள்வி எல்லா இடத்துலையும் இப்போ அர்ணாப் கோசாமி பேசுகிறாரு. உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. நிறைய ஸ்கூப் நியூஸ் வருது, நிறைய பில்லு வருது. ஆகையினால திமுக எம்பியினுடைய சப்போர்ட் வேணும், அதனால் எல்லாருடைய சப்போர்ட் வேணும். அப்படி திமுக மாறி வந்து சப்போர்ட் பண்ண யார் வேண்டான்னா? இன்றைக்கி ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா வந்து கீர் பவானி கோயிலில் போய் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உமர் அப்துல்லா கீர் பவானி கோயிலில் பூஜை பண்ணுவாருன்னு நீங்கள் நம்பி இருப்பீங்களா? இன்றைக்கி அது நம்பியிருக்க மாட்டீங்க. நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து மமதா அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அசைச்சாச்சு. அசைச்சாலும் கூட அந்த ஜிகாதிகளுடைய பிடியிலேருந்து வெளியில் வர முடியாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. 700 ஆண்டுகளுக்கு பிறகு ஜிகாதிகளுடைய பிடியிலிருந்து வெஸ்ட் பெங்கால் வெளியில் வந்திருக்கிறது நினச்சி பார்த்துருக்கோமா? அதனால் ஒரு தோல்வி. நான் ஏற்கனவே இங்கே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், யார் சிறுபான்மையினருக்காக தமிழர் நலனை விட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி சிறுபான்மையினர் யார் என்பது திமுகவுக்கு தெரிந்து போட்டுன்னு சொன்னேன். இதெல்லாம் கனெக்டிங் த டாட்ஸ். நாளைக்கு மாற்றம் வராதா எனக்கு தெரியாது. அதனால் அரசியல்ங்கிறது மாற்றம் வரும், வராமலும் போகும். அதாவது உங்களுக்கு எங்கே வருகிறதுன்னு பொறுத்தது. ஆகையினால நான் இதில் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் நான் பார்க்குறேன், என்னைக்காவது ஒரு நாள், இன்றைய இல்லைனால் நாளைக்கு அண்ணாமலையோடு சேர்ந்தவர்கள் வந்து சேர வேண்டிய இடம் பாஜக, வந்து சேர வேண்டிய இடம் ஆர்எஸ்எஸ் பரிவார் இயக்கங்கள். அப்படித்தான் நான் பார்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் உடச்சியே பேசலாம் நினைக்கிறேன் சார். அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியே போனது வந்து பாஜகவுக்கு பாதிப்பா? அப்படி பாதிப்பு இல்லை அப்படின்னா அண்ணாமலையோட இடத்த யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆள் யார் இருக்காங்கன்னு பாஜகவில் சொல்லலாமா? பாதிப்பு இல்லைங்கிறத நான் ஏற்றுக்கவே இல்லை. பாதிப்பு இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் இன்றைக்கி போயிருக்காங்க. அதாவது ஒரு 18 லட்சம் பேர் அப்படின்னு சொன்னான்னா அதில் ஒரு 75-80% பிஜேபிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். அதில் எனக்கு மாட்டுக்கிறது. ஆகையினால தான் சொன்னேன், இயக்கத்துலேருந்து வந்து அந்த அப்படியே வர்றதில் வெள்ளத்தில் அப்படியே திருப்பி இங்கே கொண்டு போகிறதுன்னு சொன்னேன். அது நடந்திருக்கிறது. அவருடைய இயக்கத்துக்கு இது வலு சேர்த்து. இந்த இயக்கம் திருப்பி கட்சியாக மாறும்போது இந்த கட்சியாக அந்த கட்சியாங்கிறது அவங்களுக்கும் வரும், அது வரட்டும். ஆனால் அதாவது பாஜகவுக்கு கொஞ்சம் இழப்பு இருக்கான்னு, இழப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இழப்பை நாம் வந்து நிரந்தர இழப்பாக பார்க்கவில்லை என்பது மட்டும்தான் உண்மை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். இருவருக்கும் நன்றி.